போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி லெபனான்ல நடக்கிற தாக்குதல்களை ஈரான் ஒரு நாளும் பொறுத்துக்கிட்டு இருக்காதுங்கிறத நாங்க நிறைய தடவை சொல்லி இருந்தோம். அதை கணக்கெடுக்காம தாக்குதலை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வந்த எதிரிகளுக்கு இன்றைக்கு இரவு நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கமென்று ஈரான் சுப்ரீம் லீடருக்கு ராணுவ ஆலோசகராக இருக்கிற மொஹ்சன் ரெசாயி எக்ஸ் தளத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. இந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி நம்ம டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னா, நெத்தன்யாகுவை உடனடியாக தொடர்பு கொண்டு ஈரான் நடத்தின இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை நடத்த வேணாண்டு அப்படியே சொல்ல போறதா சொல்லிட்டு இஸ்ரேல்ல இந்த சேனல் 12 என்கிற ஒரு ஊடகத்துக்கிட்ட ஈரான் நடத்தின தாக்குதலால பெரிய உயிர் சேதங்கள் இல்லைங்கிறதால இஸ்ரேல் பதில் தாக்குதலை நடத்தாம இருக்கிறது தான் நல்லது. அப்படி பதில் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினா பல தசாப்தங்களா பிராந்தியத்தில் நடந்து வர மோதல் மாதிரி இதுவும் நீடிச்சுக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானோட நாங்க ஒரு நல்ல ஒப்பந்த முன்னேற்றத்தில் இருக்கோம், பதில் தாக்குதலை நடத்தி அதை குலைச்சிட வேணாண்டு ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப். இந்த பேட்டியை பார்க்கக்குள்ளே விளங்குது ஈரானை நாம ஒன்றும் செய்ய இயலாது, அவங்க அடிச்சாலும் பரவாயில்ல, நமக்கு ரத்தம் வரலங்கிறதால கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான் நல்லதுன்னு ட்ரம்ப் விளங்கி இருக்காருங்கிறது. இப்ப ட்ரம்ப் என்ன சொன்னாலும் சோவியன் சும்மா இருப்பானா? அவருக்கு போர் நடத்துறதும் பொதுமக்களை கொல்றதும் பிரியாணி சாப்பிடுற மாதிரிங்கிறதால ஈரானை தாக்காம இருப்பாரா? இன்றைக்கு 8ஆம் தேதி அதிகாலையில், அதாவது 4:30 மணி இருக்கும் நினைக்கிறேன், தெஹ்ரான்லையும் தப்ரிஸ்லையும் இஸ்ஃபஹான்லையும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதலை வான்ல இருந்து ஏவக்கூடிய இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்தி தான் இஸ்ரேல் நடத்திருக்காங்க. இந்த மாதிரி தாக்குதல் தொடர்ந்து நடந்தா எங்களோட பதில் தாக்குதல் பல கோணத்தில் இருக்கும் என்று ஏற்கனவே ஈரான் சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகுதான் இப்ப இந்த தாக்குதலை புதுசா ஈரான்ல இஸ்ரேல் நடத்திருக்காங்க. எதிரிகள் தொடர்ந்து இப்படியான தாக்குதலை நடத்தினா ஈரான் பேச்சுவார்த்தைக்கான பாதையை மூடுறது மட்டும் இல்லாம எதிரிகளோட களத்துல இறங்கி சண்டை பிடிக்கிறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லி ஈரான் பாராளுமன்ற சபாநாயகரும் முக்கிய பேச்சுவார்த்தை பிரதிநிதியுமான இந்த முகமது பகேர் கலிஃபாஃப் ஒரு கருத்தை சொல்லி இருந்ததும் இங்க நாம குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதுக்கு பிறகு யமன் பகுதியில் இருந்து இஸ்ரேலை நோக்கி புதுசான தாக்குதல்கள் வந்து கொண்டிருக்கிறதாக இஸ்ரேல் தரப்புல இருந்து இப்ப உறுதிப்படுத்திருக்காங்க. அதோட ஈரான்ல இருந்தும் பல பாலிஸ்டிக் மிசைல் ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி பயணிச்சுக்கிட்டும் பறந்துகிட்டும் இருக்கிறதா புதிய தகவல்கள் இப்ப கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற செய்திகள் அவ்வளவும் தான். இதுக்கு பிறகு புதிய தகவல்கள், அதாவது அப்டேட்டான செய்திகள் வந்து கிடைக்கக்குள்ள உடனுக்குடன் அதை நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறதால என்னுடைய இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.